ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs ஜிம்பாப்வே ஃபஸ்ட்டு T20 மேட்ச். அதுக்கான டீப்பான அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்தியா டீமை பொறுத்தவரையும் ஓவரால் வந்து டீமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். ஐபிஎல்லில் யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ, ஸோ ஐபிஎல்லில் யார் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்கிறத விட ஓரளவுக்கு கெஸ் பண்ணி டீம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அருண் சக்கரவர்த்தி, நட்ராஜன் இந்த மாதிரி நிறையா பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்கல. அவங்க ஒரு கெஸ்ஸிங்கில் இவங்களுக்கு பதிலாக இவங்க ரீப்ளேஸ்மெண்ட்ற மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுலேயும் நல்ல பிக்கு நிறையா பேர் வந்து அபிஷேக் சர்மா, ரியான் பராக் இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸுக்குமே வந்து வாய்ப்புன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்கன்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டீமு யாருமே இந்த கிரவுண்டில் ஆடினதும் கிடையாது, ஜிம்பாப்வேக்கு எதிராக ஆடினதுமே கிடையாது. ஸோ 2 ரெக்கார்டுமே வந்து இவங்களுக்கு யாருக்குமே இல்லை. ஆண்டு பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கோ அதான் வந்து முக்கியமாக இருக்கும். ஜிம்பாப்வே பிளேயர்ஸை பொறுத்தவரையும் இந்த கிரவுண்டில் வந்து ஆடிருக்காங்க. அவங்களோட முக்கியமான ஒரு ஹோம் கிரவுண்டு. ஐ திங்க் ஒரே ஒரு கிரவுண்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஹரேராவில். அங்கே மட்டும்தான் வந்து ஆடிருக்காங்க. லாஸ்ட் டைம் 2022 இந்தியா ஜிம்பாப்வே ஆடினப்போ ஓடிஏ ஃபார்மெட்டாக ஆடினாங்க. அந்த ஓடிஏ ஃபார்மெட்லேயுமே மோஸ்ட்லி வேர்ல்டு கப்புக்கு ப்ரிப்பரேஷன் மாதிரி ஆடினாங்க. மெயின் பிளேயர்ஸ் எல்லாமே போய் ஆடிருந்தாங்க. ஸோ T20யில் ஒரு மேட்ச் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் சிக்கந்தர் ரசா 34 ரன் சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். மற்றபடி அந்த ஓடிஏ ஃபார்மெட்டில் ஆவேஸ் கான் இவங்க எல்லாமே சிறப்பான ஒரு பவுலிங் வந்து பவுல் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படி யோசிக்கணுமோ அப்படி யோசிச்சு வந்து நல்ல டீம்ஸை செட் பண்ணலாம். ஸோ 6th ஜூலை 4:30 PM ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட டைமிங்க்கு, ஹரேரா ஸ்போர்ட்ஸ் கிளப்பு ஹரேராவில். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து July 6, செகண்ட் மேட்ச் July 7, தேர்டு மேட்ச் July 10, ஃபோர்த்து மேட்ச் வந்து July 13, ஃபிஃப்த்து மேட்ச் July 14. எல்லாமே சேம் டைமிங் தான். ஸோ பார்த்துக்கோங்க, 4 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதா 4:30 PM ஸ்டார்ட் ஆகுது மட்டும் கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கோங்க, அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் 50 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. ஃபஸ்ட் பேட் டீம் 29, செகண்ட் பேட் டீம் 20, ஆவரேஜாக 152 ரன் எதிர்பார்க்கலாம். கடைசியாக இங்கே ஆடினதுனா அயர்லாந்து வந்து ஆடிருக்காங்க ஒரு மேட்ச்சு. ஸோ அதுக்கான ஸ்கோர் கார்டை எடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்க்கலாம். ஃபேப்லோன் ஆப்பு ஹெட் 4, ஹெட் 5, ஹெட் 3க்கு பெஸ்ட்டான ஒரு ஆப். வேறு ஆப்போனன்ட்ஸ் கண்டிப்பாக வருவாங்க, ஈஸியாக வின்னிங் கிடைக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, 2K டெக்கனோட பயன்படுத்திங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீ தான். டிடிஎஸ்மே வந்து குறிப்பிட்ட டைமிங்கில் நீங்கள் வித்ட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகுது. அஃபிஷியலாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க டிடிஎஸ் ஃப்ரீன்றதை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் வின் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆப்பாக இருக்கும் ஸ்மால் லீக்கில். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம் டெலகிராமில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K டெக்கனோட பயன்படுத்திக்கோங்க. இங்கே நடந்த கடைசியாக நடந்த மேட்ச், ஸோ 2023 நடந்த மேட்ச் இது. விக்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னா மோஸ்ட்லி பவுலர்ஸுக்கு சாதகமாகவும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸுக்கு சாதகமாக இருக்க மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இனிஷியல் ஸ்விங்கில் விக்கெட்ஸுமே எடுத்திருக்காங்க. மீடியா வெர்சஸ் ஸ்பின்னர் எல்லாருக்குமே வந்து நியூட்ரலான ஒரு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. பட் மிடில் ஆர்டரில் இருக்கவங்க ஈஸியாகவே இங்கே கேமை ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சிக்கந்தர் ரசா ஒரு 2 டவுன் வந்தார் அப்படின்னா நல்ல கேமை வந்து அவர் வெளிப்படுத்தலாம். அதே மாதிரி ரியான் பராக்கு அவர் ஆடுற பொசிஷனுமே நல்ல பொசிஷன் தான். டபுள் ஆப்ஷன் இருக்கவங்களும் பெட்டர் தான். அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு ப்ளஸ் டாப்பில் பேட்டிங். மேபி அபிஷேக் சர்மாவை டபுள் ஆப்ஷனாக கூட பயன்படுத்துவாங்க. ஸோ பார்ப்போம், ருத்ராஜ் கேக்வாட் எந்த இடத்துல ஆட போகிறாருன்ற ஒரு ட்விஸ்ட்டுமே இருக்குது. இந்த பிச்சில் வந்து கடைசி நடந்த மேட்ச்சில் இப்படி தான் வந்து மேட்ச் போயிருக்கு. பட் 2 சுமாரான டீம் ஆனதுனால மேபி இப்படி ரன்ஸ் போயிருக்கலாம். ஒரு சூப்பர் டீம் ஒரு சுமாரான டீம் ஆடுறப்போ கண்டிப்பாக ஓரளவுக்கு குவாலிட்டியான ரன்ஸுன்றது எதிர்பார்க்கலாம். ஆன் டைமில் பிச்சு ரிப்போர்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் இதில் உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது ஒரிஜினல் சேனல்னு. கரெக்டான அட்ரஸாக வந்து பார்த்துக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான், எங்கேயும் டீம் கொடுத்து அமௌண்ட்டு கொடுத்து வாங்காதீங்க. வின்னிங்ஸ் நான் ஃபேப்லோனுக்கானது போஸ்ட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். ஹெட் 5 எல்லாமே கம்மியான அமௌண்ட் தான். பட் நிறைய கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுறப்போ நல்லாவே வின்னிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவே உங்களுக்கு வேறு ஆப்போனன்ட்ஸ் தான் வருவாங்க மோஸ்ட்லி. அதனால் ஹை ரிஸ்க் எடுக்கிறேன்ற பேரில் ஸ்மால் லீக்கில் வருவாங்க. அதை நம்ம பயன்படுத்தி ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்தாலே வந்து ஜெயிச்சிடலாம். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டட் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின்ற அவரோட பயன்படுத்திக்கோங்க குபேரா ஃபேண்டசிக்கான. ஏன்னா ஒரே ஒரு பிளேயர் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஜஸ்ட்டு ஒரு பிளேயரை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாலே போதும். அன்றைக்கி டே இவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நிறையா யூசர்ஸ் வந்து நல்லாவே வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு பிளேயர் தான், அதுலேயும் ஜிஎஸ்டி கிடையாது. டிடிஎஸ்க்கான அப்டேட் வந்து குயிக்காக வந்து கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி எல்லா ஃபேண்டசி ஆப்ஸ்லையுமே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பெரிய ஆப்ஸில் வந்து எனக்கு தெரியல. பட் நம்ம சொல்கிற எல்லா ஆப்ஸ் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு டிடிஎஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே ஃப்ரீயாக தான் இருக்கும்.
ஸோ டெலகிராம் மட்டும் ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்தியன் டீமோட பிளேயிங் 11 பார்க்கலாம். பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ரைட்டு லெஃப்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா யங்ஸ்டர்ஸை வந்து பில்ட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய ஒரு டீமு. அடுத்த வேர்ல்டு கப்புக்கு இதில் ஒரு 4 பிளேயரை ட்ராப் பண்ணி இந்த வேர்ல்டு கப் ஆடினா பும்ரா, ஹர்திக் பாண்டியா, இன்னொரு 3-4 பேர் வந்து உள்ளே வருவாங்க. கிட்டத்தட்ட இதான் வந்து இந்தியன் டீமோட 2026 வேர்ல்டு கப்போட ஒரு ஸ்குவாடாக T20க்கு இருக்கலாம். ஸோ பார்ப்போம். சுக்மன் கில்லு, ருத்ராஜ் கெய்க்வாடு யாராவது ஒரு ஆள் தான் வந்து செலக்ட் ஆவாங்க அந்த வேர்ல்டு கப்புக்கு. ஸோ அது யாருன்றதே இவங்களுக்குள்ளே போட்டியாக இருக்கும். ஸோ செல்ஃப் கேம் ஆடுறதுக்குமே சான்ஸ்ன்றது இருக்கும். ஏன்னா ஜெய்ஸ்வாலும் இருக்கிறதுனால 2 பேரில் ஒரு ஆள். அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ண வச்சாலும் வைக்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாடு வந்து 1 டவுன் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ரியான் பராக் 2 டவுனும், ரிங்கு சிங் வந்து 3 டவுன்லேயும் வந்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஜுரேலு, வாஷிங்டன் சுந்தர், பவுலர்ஸில் ஆவேஸ் கான், அதுக்கப்புறம் ரவி பிஷ்ணாயி, முகேஷ் குமார், கலீல் அகமது, அப்லேட் துஷார் தேஷ்பாண்டே யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. 5 பவுலிங் ஆப்ஷன். 6வது பவுலிங் ஆப்ஷன் டவுட்டே கிடையாது, அபிஷேக் சர்மா தான். அவரை தான் ஆல்ரவுண்டராக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக அவருமே அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறாரு. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு பிக், டபுள் ஆப்ஷன் பிக்கு. அது ஓப்பனிங்லாம் வந்தாருன்னா குயிக்காக அடிக்கக்கூடிய பிளேயர். ஃப்ளாப்பாகி பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் ரொம்ப குயிக்காக அடிக்கிறதுக்கு பார்ப்பார். ஸோ கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி டபுள் ஆப்ஷன். ஸோ பவுலிங்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு 3 ஓவர் ஸ்பின்னு ஹெல்ப் கிடைக்குது அப்படின்னா கூட 2 ஸ்பின்னர்ஸு ரவி பிஷ்ணாயி, அபிஷேக் சர்மான்ற காம்பினேஷன். ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஸ்பின்னர் தான். ஸோ அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக இருந்திருக்கு. எந்த டீம் கூடயுமே அவனால் விக்கெட் எடுக்க முடியல. ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸாக டாப்பில் வரப்போ கண்டிப்பாக அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு பெட்டர் கேப்டன்சி சாய்ஸ் சுக்மன் கில். ஸோ ஒரு டீசெண்டான கேப்டன்சி சாய்ஸு, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா கேப்டனாக வந்து ஆட போகிறாரு. ப்ளஸ் அவரை வந்து டீமில் எடுக்கல, இந்தியன் டீமில் இப்போ ஏதோ பி டீம் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் அவர் கேப்டனாக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக ஒரு நல்ல கேப்டன்சி சாய்ஸாக நம்ம சுக்மன் கில், அபிஷேக் சர்மா பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் ஆவேஸ் கான். ஸோ ஆவேஸ் கான் ஜிம்பாப்வேக்கு எதிராக ஓடியே ஆடினப்பமே 3 விக்கெட் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஒரு ஒர்த்தபிளான ஒரு பிளேயராக இருப்பார். சேம் இந்த கிரவுண்டில் ஒன் சைடு கலீல் அகமது வந்து ப்ரெஷர் போட்டு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணிவிட்டு டைட் பண்ணி விக்கெட் எடுக்காமல் போயிட்டா ஆவேஸ் கான் வந்து அதுக்கப்புறம் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார். இதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. சேம் இந்த விக்கெட்டை பொறுத்தவரையும் அப்படி தான் பிஹேவ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் பெஸ்ட்டு கேப்டன்சி சாய்ஸில் சுக்மன் கில், அபிஷேக் சர்மா, ஆவேஸ் கான் இந்த 3 பேர் வந்து சூப்பரான ஒரு கேப்டன்சி சாய்ஸ். அதுக்கப்புறமா சிக்கந்தர் ராசா, இந்த 4 பேர் வந்து டீசன்ட் சேஃப் ஆப்ஷன்ஸ் கேப்டனாக நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஸ்கான ஆப்ஷன்ஸில் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு சில கூகுளி பவுல் பண்ணக்கூடிய, ஒரு சில ஒரு சைனா மேன் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸை பிக் பண்ண முடியாது ஸ்மால் டீம்ஸ்னால். ஸோ அதனால் ரவி பிஷ்ணாயை பிக் பண்ண முடியாமல் அவுட் ஆனாலும் ஆகலாம். ஸோ அதனால் கிராண்ட் லீக்ஸில் ரவி பிஷ்ணாயை நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. டெத்து வரைய மேட்ச் போகுன்னா முகேஷ் குமாரை ட்ரை பண்ணலாம். அவர் டெத்தில் பவுல் பண்ணுவார், ஒரு சூப்பர் ஆப்ஷன். ரியான் பராக் இவங்க எல்லோரும் ஜிஎலுக்கு ஒரு பெட்டர் கேப்டன்ஸாக நம்ம பார்க்கலாம். சேம் இந்த சைடில் உங்களுக்கு ஜிஎல்லில் பென்னட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பென்னட் பொறுத்தவரையா ரொம்பவே வந்து ஒரு சகஜமாக ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். டாப்பில் சான்ஸ் தராங்க. ப்ளஸ் 4 ஓவர்ஸ் பவுலிங்குமே போடுறார். இந்த சைடில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அப்புறம் ரிங்கு சிங் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், வாஷிங்டன் சுந்தர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். தேவைப்பட்டால் அவருமே பவுல் பண்ணலாம் சிக்கந்தர் ராசா கூட கம்பைன் பண்ணி. ஸோ ஒரு டீசனான ஒரு பிக்கு கிராண்ட் லீக்ஸில் நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணக்கூடிய பிளேயர். மத்வீர் என்ன ரோல் ப்ளே பண்ணாரோ இப்போ பென்னட் தான் வந்து அந்த ரோலை ப்ளே பண்ணுறாரு. மத்வீரோட ஃபார்ம்ன்றது ரொம்ப போராக தான் இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசன்ட் பிக்காக பென்னட் பார்க்கலாம். கிராண்ட் லீக்ஸில் வேணால் நீங்கள் கேப்டன்சி ட்ரை பண்ணுங்கள். அதுமாதிரி ஜாங்வேவாக முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனு. பேட்டிங் வந்தாலும் ஒரு 20 ரன் ஆட முடியும். பவுலிங்லேயுமே சம்டைம்ஸில் டெத்தில் போட்டு விக்கெட்டுமே எடுத்து கொடுப்பாரு. ஒரு டீசெண்டான ஒரு பிக்கு. அடுத்தா முசாபானி, நகாரா. ஸோ இந்த 5 பிளேயரில் ஒரு சில பிளேயர்ஸை நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை 10-1 போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க. இந்தியாவுக்கு ஃபேவராக 10 பேர் எடுத்துகிட்டு ஒரே ஒரு பிளேயர் சிக்கந்தர் ராசா எடுத்துகிட்டு போவாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ரிஸ்க்கான எடுக்கணும்னா நீங்கள் பென்னட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி லூக் ஜாங்வே, அதுக்கப்புறமா முசாபானி, நகாராவ், ஃபரீம் அக்ரம், அப்படி இல்லாட்டி சிட்டாரா 2 பேரில் யாராவது ஆடுவாங்க. ஸோ இதில் மறக்கவே கூடாது ஃபரீம் அக்ரம் ஒரு ஆல்ரவுண்டர். டெத்துலேயும் போடலாம், லெஃப்ட் ஆர்ம் பேசரு. ஸோ டெத்துலேயும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லை இனிஷியலில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கலாம்.
பேட்டிங் பயங்கரமாக ஹிட் பண்ணுவார். ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர், லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பார். ஸோ நீங்கள் ஜாங்வே கூட நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. இன்னும் டிஃப்ரென்ஷியல் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அக்ரம் கூட வந்து ஃபரீம் அக்ரம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ், குவாலிட்டி பவுலிங்க்கு எதிராகவுமே நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நகாரா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவரும் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார். முஜாபானியோட ஃபார்ம் மினிமம் 2 விக்கெட்டுற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ ஈக்குவலாக நீங்கள் டீம் எடுக்கணும்னா ஸோ இவங்களுக்குள்ளே நீங்கள் பிளேயர்ஸை ஜிம்பாப்வேல செலக்ட் பண்ணி இங்கே பேலன்ஸ் பிளேயர்ஸை நீங்கள் இந்தியாவில் எடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா டாப்பில் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் வந்துட்டாருன்னா அபிஷேக் சர்மா சுப்மன் கில்லே மேட்சை முடிப்பாங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு 4 பவுலர் எடுத்துட்டால் 7 பேர் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். மீதி இருக்க 4 பிளேயரை பென்னிட்டு, அதுக்கப்புறமா சிக்கந்தர் ராசா, ஜாங்வே, முஜாபானி இவங்களுக்குள்ளே கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், எடுத்து கூட ட்ரை பண்ணலாம். ஈக்குவல் டீம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இவங்க பெஸ்ட்டான ஒரு பிக்ஸு. மசகட்டா ஒரு விக்கெட் எடுப்பார், அதுக்கு மேலேன்றது கஷ்டம். மற்றபடி இவங்களோட பேட்டர்ஸ்லாம் தாக்கு பிடிச்சி ஆடுறதுன்றது மிகவும் கடுமையான ஒரு இதாக இருக்கும். அதனால் டபுள் ஆப்ஷனு அவங்களோட பவுலிங் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து இந்த மேட்ச்சுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே நாள் கேப்பில் செகண்ட் T20 ஆடுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் T20 முடிஞ்சுன்னா அந்த ஸ்கோர் கார்டை வச்சு செகண்ட் T20க்குமே வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ சேஃபஸ்ட் கேப்டனில் கண்டிப்பாக சுக்மன் கில்லு, அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறமா ஆவேஸ் கான். இந்த சைடில் உங்களுக்கு சிக்கந்தர் ராசா. கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணால் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் முஜாபானி, நகாரா டெத்தில் போடுவாங்க. ஸோ டெத்தில் முஜாபானி கண்டிப்பாக விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஒரு கிராண்ட் லீக்கில் ஒரு கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சைடில் கிராண்ட் லீக்கில் ரவி பிஷ்னாயி, முகேஷ் குமார் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. இல்லை நான் ஹை ரிஸ்க் எடுக்க போகிறேன், இனிஷியலாக ஸ்விங்கில் விக்கெட்ஸ் போகுன்ற ஒரு டீம் வந்து நான் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா நகாரா, முஜாபானி பவர் பிளேயில் விக்கெட் எடுத்துருவாங்க, யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் யாருமே ரிங்கு சிங்கு, ஜொரேயில், வாஷிங்டன் சுந்தரை எடுத்துருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. டாப்பில் அந்த 3 பேர் அவுட் ஆயிடுவாங்கன்ற கான்செப்ட் பண்ணி நீங்கள் டீம் செட் பண்ணால் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்காக தான் இவங்க எல்லோரும் இருப்பாங்க. அப்போது நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி கூட டாப்பில் டீம் காலியாகுன்ற மாதிரி மிடில் ஆர்டர் பேஸில் நீங்கள் டீம் எடுக்கலாம். அப்போ இவங்களோட பவுலர்ஸை முக்கியமாக எடுத்துகிட்டு இவங்க மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிறது பெட்ரு. கண்டிப்பாக அப்படி டாப்பில் விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா மிடில் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கேமை, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இந்தியா ஜெயிக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இவங்களோட முக்கியமான பிளேயரான வில்லியம்ஸு, அதுக்கப்புறம் ரியான் பெர்ல், நெக்ஸ்ட் ஈவன்ஸ்னு ஒரு பிளேயர் இருந்தார் ஜிம்பாவேல, அவர் இல்லை, அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான். கிட்டத்தட்ட எர்வின்னு. ஸோ டாப்பில் ஒரு 5-6 முக்கியமான பிளேயர்ஸே இல்லாமல் தான் ஜிம்பாவே ஆடுறாங்க. ஸோ சிக்கந்தர் ராசா, பென்னெட்டு, முஜாபானி, நகாரா இவங்க மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு, ஜாங்வே சம்டைம்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்தியா ஜெயிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ சிக்கந்தர் ராசா வேணாலும் நீங்கள் கேப்டனா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் ஆப்ஷன் அவர், பேட்டிங்கும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார், பவுலிங் பெர்ஃபார்ம் பண்ணுவார். T20 பிளாஸ்ட்லேயுமே நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். ஸோ அதுலேயுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ரிதமில் இருந்து தான் வந்து இங்கே வந்திருக்கார். ஸோ அவரும் ஒரு டீசனான ஒரு ஆப்ஷன் தான். ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா வென்யூவில் 28 ரன் தான் பென்னட்டோட ஸ்டாட்டு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு டீம் கூட வந்து மோதியிருப்பாங்க. ஸோ அது அயர்லாந்தா இல்லை பங்களாதேஷான்னு தெரில, பட் சூப்பராக ஆடினார். அதில் கூட நம்ம வந்து பிக் பண்ணியிருப்போம் பென்னட்டை. ஸோ நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பவுலிங்லேயும் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட்டு, பேட்டிங்லேயும் 20-30 ரன்னுக்கு மேலே குயிக்காக அடித்தார். மதுவீர் ஆவரேஜ் வென்யூவில் 25. பவுலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். பேட்டிங் ரொம்ப புவர் ஃபார்மில் இருக்கார். ஜாங்வே 26 விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில். ஸோ ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே இவர் தான். அதனால் பேட்டிங்குமே 20 ரன் ஆட முடியும். கண்டிப்பாக எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். மசகட்டா 14 மேட்ச்சில் 11 விக்கெட்டும், நகாரா ஹெட்வேர்டில் 1 விக்கெட்டும், வென்யூவில் 12 மேட்ச்சில் 12 விக்கெட்டும், முஜாபானி 14 மேட்ச்சில் 15 விக்கெட். ஸோ அப்போ யார் ஹையஸ்ட் விக்கெட்டுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லூக் ஜாங்வே தான் ஹையஸ்ட் விக்கெட்டு. காரணம் என்னென்னா மோஸ்ட்லி இந்த கிரவுண்டில் டெத்தில் இவர் தான் பவுல் பண்ணியிருக்காரு. அதுவும் ஸ்லோவாக எப்படியோ பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துருவார். அதுக்கப்புறம் வந்து பேட்டிங்கில் ஒரு 20-25 ரன்னுமே குயிக்காக கூட அடிக்கக்கூடிய ஒரு ஹிட்டர் தான். ஸோ ஓரளவுக்கு டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார். டீமுன்னு பார்த்தோம்னா முஜாபானி, பென்னெட்டு, அதுக்கப்புறம் சிக்கந்தர் ராசாவை எடுத்திருக்கேன். நீங்கள் இதிலேயே கட் பண்ணிட்டு ரியான் பராக்குக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு லூக் ஜாங்வே கூட நீங்கள் எடுக்கலாம். எப்படி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, செகண்ட் பவுல் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஆவேஸ் கான் கேப்டனாகவும் சுக்மன் கில் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் அபிஷேக் சர்மா வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், சிக்கந்தர் ராசா வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க.
ஜஸ்ட் ஒரே பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஜிஎஸ்டி ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. நிறையா பேர் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ஈஸியாக வின் பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுங்கள். ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். அதில் கிளாசிக் டியோ வின்டோன் இருக்கும். ஸோ கிளாசிக்கை பொறுத்தவரையா நார்மலாக நம்ம ப்ளே பண்ணுற ஃபேண்டசி டியோ தான் வந்து ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த மேட்ச்க்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ கிளாசிக் டியோ வின்டோனு நீங்கள் டியோன்றதுக்கு போயிட்டு இதில் எந்த பிளேயர் வேணுமோ இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கான்டெஸ்ட் வரும். கான்டெஸ்ட்குள்ளே போயிட்டு ஆப்போசிட்டில் உங்களுக்கு யாரை பிக் பண்ணியிருக்காங்கன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ குசால் மெண்டிஸை பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் வந்து ஃப்ளாப் ஆவார்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அலெக்ஸ் ஹில்ஸை பிக் பண்ணிக்கலாம். இல்லை குசால் மெண்டிஸ் தான் உங்களுக்கும் தோணுதுன்னா நீங்கள் வேறு கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஜஸ்ட்டு ஒரே பிளேயர் தான். இதில் ஹெட் 3 இருக்குது, ஹெட் 2 இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோன்னு தோணுதோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய அளவில் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ் இல்லை, பெரிய அளவில் இல்லை, ஸ்டாட்ஸே கிடையாது. ஹெட்டு வென்யூ ரெண்டுமே இந்த பிளேயர்ஸ் யாருமே ஆடினதே இல்லை. வென்யூ ஓடிய ஃபார்மேட்டில் ஆவேஸ் கான் மட்டும் ஆடிருக்காரு. அதில் அவர் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதேமாதிரி ரீசன்ட் ரிதம்மே நல்லா இருந்திருக்கு. ஐபிஎல்லில் எப்படினாலும் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் 40 ரன் கொடுத்தா கூட செகண்ட் ஸ்பெல்லில் 2 விக்கெட் எடுத்துடுறாரு. ஸோ அதனால் ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கேப்டனுக்கு ஆவேஸ் கானை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பேட்டிங்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா நல்ல மேட்சஸ்க்கும் வீடியோன்றது போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டிஎன்பிஎல் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ எல்பிஎல் வந்து கொஞ்சம் அவங்க குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் டிஎன்பிஎலோடது கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ நம்ம எல்பிஎல்லே ட்ராவல் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எதாவது கேப் கிடச்சா டிஎன்பிஎலுக்கு வீடியோன்றது போஸ்ட் பண்ணுறேன்.